எந்த இடத்துல போய் எவன் இடத்துல போய் நின்றதில்லை. ஒருவனுக்கு கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லாத ஒற்றை தலைவன் யார் என்று சொன்னால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும் பண்றாங்க. யாரும் வீட்டுக்கும் போக மாட்டாரு, போடா அப்படின்னு. ஏன் அந்த நம்பிக்கைன்னா, பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் தலித் மக்கள், அதற்கடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய வன்னிய மக்கள், கவுண்டர் இன மக்கள், உடையார் இன மக்கள், தேவர் இன மக்கள், இப்படி பல்வேறு மக்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்களா என்றால் இல்லை. ஏன்? இவர்கள் வெறும் வாக்களிக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறார்கள். இவர்களிடம் ஓட்டு போடுகிற சமூகமாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆக இந்த மக்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய இலக்கு என்று இறுதி வரை போராடிய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அவர் கடந்த காலங்களில் ஒரு மீட்டிங்கில் பேசினார். இன்றைக்கு நான் ஒரு குற்றச்சாட்டோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே. நாங்கள் சிபிஐ விசாரணை கொடுங்கள் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சி கொடுக்க முடியாது என்கிறார்கள், எதிர்கட்சி சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள், ஆளுங்கட்சி முடியாது என்கிறார்கள். அது அரசியல் நிலைப்பாடு, அதையெல்லாம் அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு விட்டுவிடும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சகோதர இயக்கங்கள், பட்டியலின சமூகத்தை சார்ந்த சகோதர இயக்கங்கள், பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய இயக்கங்கள், தாத்தா எட்டமலை சீனிவாசனை பின்பற்றக்கூடிய இயக்கங்கள், அயோத்திதாச பண்டிதரை பின்பற்றக்கூடிய இயக்கங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திமுக காரர்கள் சொல்வதை விட இவர்கள் தான் வரிந்து கொண்டு ஆட்சியாளர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் வரிந்து கொண்டு சப்போர்ட் பேசுகிறார்கள். ஒரு செய்தி, அதை நான் வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாதப்படியில் அவர் சொல்லுகிறார், நாங்கள்லாம் தலித்துகள்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த நாட்டை ஆள முடியுமா? பகுஜன் சொல்லுகிற கொள்கை தவறு. தலித்து நாங்கள் தலித்து நிற்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா என்று வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் பாபா சாஹேப் அம்பேத்கரை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு கைகூலியாக இந்த நாட்டில் மாறி இருக்கிறார் என்பதற்கு எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கடந்த கால உரைகளை நான் சொல்கிறேன். நான் சொன்னார், அண்ணாவை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். முதலியார் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டுதான் முதலமைச்சராக வந்தாரா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார். ஜெயலலிதா சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? அவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக முடிந்தது எப்படி முடிந்தது? கருணாநிதியினுடைய சமூகம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சமூகம், இசைவேளாளர் குடும்பம் இந்த நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று சொன்னால், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியரின சமூகமும், பறையரின சமூகம், உடையாரின சமூகம், தேவரின சமூகம் ஒன்றிணைந்து ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக் கூடாது என்று முதலில் தமிழ்நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படத்தை போட்டு சொன்ன ஒற்றை தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான். அதனால்தான் இந்த ஐயாக்கியர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இது திட்டமிட்ட படுகொலை, இது திட்டமிட்டு படுகொலை. நான் கேட்கிறேன், அண்ணாதுரை சமூகம் ஒன்று மட்டும் இருந்திருந்தால் நாட்டுடைய திமுக என்ற ஒரு வரலாறு நாட்டில் உருவாகி இருக்க முடியுமா? அந்த நெஞ்சுரம் வேண்டும். ஏனென்றால் பாபா சாஹேப் அம்பேத்கரிடம் உள்வாங்கிக் கொண்ட இந்த சகோதர இயக்கங்கள் வன்னியரை எதிராக காட்டினார்கள். இந்த சமூகத்திற்கு எதிராக பிரச்சனை எங்கதான் இருக்கிறது. உடையாரை பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக காட்டினார்கள். தேவர்களை பட்டியலின சமூகத்துக்கு எதிராக காட்டினார்கள். ஏன் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் திராவிட கட்சிகளுடைய கைகூலியாக இருந்தார்கள். அந்த நெஞ்சுரம் இல்லாமல் தான் எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. வெளிப்படையாக சொல்கிறார்கள், எங்களுடைய உயரம் தெரியும், எங்களுடைய வளர்ச்சி தெரியும், எங்களால் முடியாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் பட்டியலின சமூகங்களுடைய உரிமைகளுக்காக தன் இறுதி மூச்சு வரை இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் தான் அனைத்து மக்களுடைய துன்ப பூட்டுகளுக்கும் திறவுகோல் என்று ஓங்கி முழக்கிவிட்ட ஒற்றை தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான். அதுதான் பகுஜன் சமாஜினுடைய கொள்கை, அதுதான் கோட்பாடு. நாட்டில்
எத்தனையோ கட்சிகள் வருகிறது, தேர்தல் வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேர்தல் அறிக்கை விடுவார்கள். இலவசமாக உங்களுக்கு நான் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன், தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன், மிக்சி கொடுக்கிறேன், கிரைண்டர் கொடுக்கிறேன், டிவி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன ஒரே கட்சி இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான். அதென்ன நீங்கள் கூட வித்தியாசமா பார்க்கலாம். என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, என்ன நடைமுறைப்படுத்தி விட்டால் என்ன நடந்துவிட போகிறது என்று கூட நீங்கள் எண்ணலாம். இந்த நாட்டினுடைய தலையெழுத்து, ஒட்டுமொத்த மக்களுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரே சாசனம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஒரு இஸ்லாமியனுக்கு அவனுக்கு புனித நூல் குர்ஆன். ஒரு இஸ்லாமியனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவன் வெளிப்படையாக சொல்வேன், நான் இந்த மண்ணில் சுதந்திரமாகவும் என்னுடைய மதத்தை நான் பேணி காப்பதற்கும் எனக்கு தேவையானது குர்ஆன் என்கிற ஒரு நூல் தான், அது வழிதான் நான் நடப்பேன் என்று சொல்வான். ஒரு கிறிஸ்துவனை கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு எது சிறந்த நூல் என்று சொன்னால் அவன் சொல்லுவான், அனைத்து மக்களும் இன்புற்று வாழ்வதற்கு எனக்கு போதித்த ஒரு நூல் பைபிள் என்று சொல்லுவான். ஒரு இந்துவை கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த நூல் உங்களுக்கு புனிதமான நூல் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு பகவத்கீதை தான், கிருஷ்ண பரமாத்மன் அனைத்து செய்திகளும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவான். ஆனால் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் அத்தனையும் சேர்த்து நீ இந்தியனாக வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு இந்தியன், உனக்கு எது புனித நூல் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வளர்ச்சியும் உன்னுடைய எதிர்கால சந்ததியும் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை நூல் இந்திய அரசியலமைப்பு நூல் தான் என்று சொல்லுவான். அந்த நூலை முழுமையாக வெளிப்படி நடைமுறைப்படுத்தியிருந்தால்